வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைக்கு ப்ளோயர்லாம் வச்சு எரித்து காட்டியிருந்தேன்ல, சல்லடையெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு. இன்றைக்கி அந்த சல்லடையெல்லாம் எடுத்துட்டு சமையல் செய்கிறேன். நேற்று எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி 1 மணி நேரம் 10 நிமிடம் தான் ஆச்சு. இந்த ப்ளோயர் யோசனையை எங்களுக்கு சொன்னது நமக்கு இந்த அடுப்புக்கு குழாயெலாம் பொருத்தி கொடுத்தாரு இல்லைங்களா, வெல்டரு. அவர் தான் சொன்னார். ஒரு ஹோட்டலில் இப்படி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்கள், சல்லடையை எடுத்துட்டேன். இதுக்காக வேண்டி இந்த சல்லடையை 600 ரூபா கொடுத்து ரெண்டுத்தையும் வாங்கியிருந்தேன். ப்ளோயர் வச்சு நம்ம எரித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு சமையல் வேகமாக ஆகும். ஆனால் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே செய்யணும். அது இல்லாமல் நமக்கு கங்கு அதில் கிடைக்கிறதில்ல. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நான் அந்த ப்ளோயருக்கு போகலை. ஏன்னா சமைச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு கங்கு கிடைக்கும், சாம்பல் கிடைக்கும். இது ரெண்டுமே இந்த சல்லடை இல்லாத அடுப்பில், ராக்கெட் ஸ்டவ் மாடலில் இல்லாத அடுப்பில் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சல்லடையை வச்சு ப்ளோயர் வச்சும் கூட இந்த அடுப்பை பயன்படுத்தலாம். தீ நல்லாவே எரியும். ஆனால் இப்போ பாருங்கள், சல்லடை எடுத்த பின்னாடி பாருங்கள், இதுக்கு முன்னாடி எப்படி நேரடியாக தரையிலேயே அந்த விறகுகள் வச்சுருந்தோமோ அதே மாதிரி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகுது, கங்கு அடியில் அப்படியே தங்கிருது. அந்த கங்கு மேலேயே விறகு இருக்கிறதுனால விறகுக்கான அந்த எரிசக்தி அந்த கங்குலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த கங்குனால் தீ இருந்துகிட்டே இருக்கிறதுனால அடுப்பு இந்த மாதிரி நிற்காமல் எரிஞ்சிட்டே இருக்குது. நம்ம பற்ற வைக்கிற நேரம் மட்டும்தான் நாம் கொஞ்சம் ஊதி கொடுக்க வேண்டியிருக்கும். சல்லடை போட்டு அடுப்பு எரித்தாலும் சரி, இது போல் விறகை நேரடியாக தரையில் வச்சு நம்ம எரித்தாலும் சரி, ப்ளோயர் பற்ற வைக்கும்போது பயன்படாது. ராக்கெட் மாடல் அடுப்புலாம் விற்கிறாங்க பாருங்கள் ஆன்லைனில், அவங்களுமே ப்ளோயரை அடுப்பு பற்ற வைக்கும்போது பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காற்று என்ன ஆகும், ப்ளோயர்லேருந்து வரக்கூடியது வேகமாக வரும். அதனால் தீ நின்று நிதானமாக எரிய தொடங்கினா தான் அதுக்கப்புறம் அது நல்லா பிடிச்சி பரவும். அதுக்கான வாய்ப்பை அந்த ப்ளோயர் கொடுக்கறதில்ல. வேகமாக காற்றடிக்கும் போது அடுப்பு பற்றாது. ஆக அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் தான் ப்ளோயர் பயன்படும். இந்த அடுப்பில் ப்ளோயரை ஒரு முறை நான் பயன்படுத்தினேன். எப்போன்னா, அடுப்பு நம்ம பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா, பற்ற வைக்கும்போது நல்லா கொஞ்சம் நான் தின்னர் ஊற்றி தான், லேசாக ஒரு மூடி அளவுக்கு தின்னர் ஊற்றி தான் நான் பற்ற வைக்கிறேன். அதனால் தகதகன்னு பிடிச்சிட்டு இந்த விறகு எல்லாத்துலேயும் லேசாக நுனியில் பிடிச்சிருக்கும். கொஞ்சம் அதை எரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை நம்ம ஊதாங்கல் வச்சு ஊதுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த எலக்ட்ரிக்கல் ஏர் ப்ளோயரை நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேகமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. நேரடியாக நம்மளால் கிட்ட கொண்டு போய் பற்ற வைக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு குழாய், இரும்பு குழாய் வச்சு நேற்று நான் பயன்படுத்தி காட்டினேன். இன்னொரு விஷயம், ஏன் நேற்று அந்த அடுப்பு நின்று போச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னா, ராக்கெட் அடுப்பு வைக்கும்போது மேலே பார்த்திங்கன்னா பாத்திரம் வைக்கிற இடத்துல அந்த குமிழ் வச்சுருப்பாங்க. அப்போது மேலே அந்த தீ வெளியில் வர்றதுக்கான உங்களுக்கு சந்து இருக்கும். ஆனால் நம்ம இங்கே தீ வெளியில் வர விடாமல் அணைச்சி வச்சுருக்கோம். மொத்தமாகவே பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடுறோம். ஆகையினால தீ ஒரு பக்கமாக தள்ளிட்டு தான் போகணும். ரெண்டாவது விஷயம், ப்ளோயரை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹோட்டல்களில் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்த முடியும். மற்றபடி ப்ளோயரை போட்டு நிறுத்தினோம் அப்படின்னாக்கா விறகு முழுமையாக எரிய மாட்டேங்குது. பாத்திரம் வைக்கிற பகுதியை திறந்து வச்சாக்கா ஒருவேளை இது ராக்கெட் அடுப்பு மாதிரி செயல்படலாம். இந்த அடுப்பு பற்றி ஒரு சிலர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, இந்த அடுப்பு நீங்கள் எங்கே வாங்கினீங்க? இந்த அடுப்பு நான் கேரளாவில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குறும்பதிவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுப்பு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த அடுப்பை வாங்கிட்டேன் அப்படின்றத காட்டியிருந்தேன். நிறைய விஷயங்களை யூடியூப்லேருந்து தேடி எடுத்து யாருடைய எண்ணுக்கு நம்ம பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலமாக பேசி தான் இந்த அடுப்பை நான் வாங்கினேன். அவங்க ஒரு மலையாளி. ஆகையினால அவங்க மூலமாக பேசி நான் வாங்கினேனே ஒழிய நேரடியாக எனக்கோ அவங்களுக்கோ இந்த அடுப்பு விற்கிறவங்கள தெரியாது. இந்த அடுப்போட விலை நான் வாங்கினது 5500 ரூபா.
உள்ளே வந்து வார்ப்படம் இருக்கும், இந்த ஸ்டீலுக்கு அடியில் வார்ப்படம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் பார்வைக்கு வெறும் சிமெண்ட்டு தான் தெரிஞ்சுது. நீங்கள்லாம் யாரும் வாங்கிறதா இருந்தால் நல்லா விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. இந்த அடுப்பில் சமைக்கிற பாத்திரத்தில் கறி பிடிக்காதான்னு கேட்குறீங்க. கறி கண்டிப்பாக இந்த அடுப்போட வாயில் இந்த பாத்திரம் எவ்வளோ தூரம் உட்காந்துருக்கோ, எவ்வளோ ஆழத்துக்கு, அந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக கறி பிடிக்கும். இந்த கறி அப்படியே அப்பீட்லாம் இருக்காது. நான் வந்து வெறும் ஸ்டீல் நார் இருக்குது இல்லைங்களா, இரும்பு நார், அதை வச்சு தான் பாத்திரம் கழுவுறேன். அலுமினியம், இரும்பு, ஸ்டீலு எல்லாமே இதில் நான் பயன்படுத்துகிறேன். இது 3த்துக்கும் இரும்பு நாரும். இந்த அடுப்பில் பயன்படுத்தக்கூடிய மண் சட்டிக்கு வெறும் தேங்காய் நார் மட்டுமே போட்டு கழுவி எடுத்துருவேன். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நான் இந்த விறகு அடுப்பை பயன்படுத்துறதுல ஒருத்தருக்கு ரொம்ப வந்து காண்டாகுது, வெறியாகுது. அவர் யாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பொய்யான அடையாளத்தோடு வந்து என்னுடைய ஒவ்வொரு பதிவிலும் என்னை வந்து கிண்டல் பண்ணி போடுறாங்க. அதனால் எனக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறது கிடையாது. அந்த கருத்துக்களை நான் அழிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா, உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சேர்த்து சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு இந்த விறகடுப்பு மேலே ரொம்பவுமே ஆர்வம் இருக்கிறதுனால தான் இந்த பதிவை நான் திரும்ப திரும்ப பதிவிடுறேன். சில முயற்சிகள் நம்ம செஞ்சு பார்க்குறதுல எந்த தவறும் இல்லை. செஞ்சு பார்த்தா தான் நாம் வில்லேஜ் விஞ்ஞானியா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். எதையுமே செய்யாமல் சும்மா உட்காந்து யூடியூப்பில் படம் பார்க்குறவங்களுக்கு வில்லேஜ் விஞ்ஞானியாக ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இந்த கருத்தையும் மீதி யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. நமக்கு ஒருத்தவங்க கிண்டலாக பதிவிடுறாங்கல்ல, அவங்களுக்காக மட்டுமே சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த தகவல்கள் கண்டிப்பாக யாரோ ஒருவருக்காவது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அடுப்பு நிறைய பேர் விரும்பி பார்க்குறதுனால தான் இந்த முயற்சி எல்லாமே நான் செஞ்சுட்டு, ஏன்னா ப்ளோயர் வச்சே நம்ம எரிக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம எரிக்கலாம். அதுக்கான முழுமையான ஏற்பாடு எல்லாமே செஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நமக்கு கங்கு கிடைக்காது, சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும். ஏன் நான் கங்கு பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறேன்னா, அதை அணைச்சி கறியாக எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம தந்தூரியாக கூட பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு பிடிச்சவங்க ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. நன்றி.